ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிரிக்ஷனை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு பிளாக்குக்கு மேல இன்னொரு பிளாக்கை வைக்கும் போது அப்படி வச்சு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும் போது எந்த பொருள் நகரும், எது நகராது, அல்லது ரெண்டுமே ஒட்டுக்கா நகருமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அது ஒவ்வொன்றா தான் பார்க்க போறோம். இதுல மொத்தத்துல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளாக்கு மேல பிளாக் அப்படிங்கும் போது இது ஒரு பிளாக்னு வச்சுக்கலாம், இது சர்ஃபேஸ், இதுக்கு மேல இன்னொரு பிளாக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். முதல் கண்டிஷன் என்னன்னா, எஃப்ங்கிற ஃபோர்ஸ மேல இருக்க பிளாக்கு மேல, இது ஏங்கிற பிளாக், இது பிங்கிற பிளாக்னா இந்த பிங்கிற பிளாக்கு மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, இதே கண்டிஷன்ல திரும்பி கீழே இந்த ஒரு பிளாக்கு மேல எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்குள்ள நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இருக்கிற மாதிரி, இல்லாத மாதிரி, இந்த இடத்துல இருக்க மாதிரி, இல்லாத மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம இந்த ஒரு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு கண்டிஷனா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? a force F is applied on the upper body. அதாவது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த இடம் இது ஒரு சர்ஃபேஸ். Fங்கிற ஃபோர்ஸை மேல இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் ஏங்கிற பாடி மேல நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா the following four situations, 4 சிச்சுவேஷன்ஸ் அது கீழே மாத்தலாம். அந்த 4 சிச்சுவேஷன்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுல இந்த சிஸ்டம்ல Fங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் எப்ப அப்படின்னா there is no friction. அந்த கண்டிஷன்ல, அதாவது இப்படி ஒரு பொருள் இருக்கு, இப்படி ஒரு பொருள் இருக்குது, இதுல எங்கேயுமே ஃபிரிக்ஷன் இல்லை. என்னது, ரெண்டுமே ஸ்மூத். ரெண்டுமே இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடமும் ஒரு சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகும், இந்த இடமும் ஒரு சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகும், ரெண்டு இடமுமே ஸ்மூத். ஓகேங்களா, அதே மாதிரி கீழே இருக்க மாஸ் கேபிட்டல் எம், மேல இருக்க மாஸ் ஸ்மால் எம். இப்படி இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் இந்த ஏங்கிற பாடி மேல ஃபோர்ஸை கொடுத்தோம்னா ஏங்கிற பாடி அப்படியே நகர்ந்து போகும். ஆமாங்களா, இங்க எதுவுமே இல்ல, ஃபிரிக்ஷனே இல்ல அப்படிங்கும்போது ஏ மட்டும் நகர்ந்து போகும். அப்ப ஏவோட ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் பை மாஸ். அப்ப ஃபோர்ஸ் பை மாஸ், அப்ப ஏவோட ஆக்சலரேஷன் என்னது? ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படிங்கிறது தான் ஏவோட ஆக்சலரேஷன். எஃப் பை எம். எந்த எம் யூஸ் பண்ணணும்? இந்த ஏவோட மாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பி நகரல, அதை நம்ம யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பி நகருமா சார்? கண்டிப்பா நகராது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இது இழுக்கிறனா இது மட்டும் தான் போகும். ஓகேங்களா, இது இழுக்கிறனா இது மட்டும் தான் போகும். இதை இன்டியூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, நடுவில் ஃபிரிக்ஷன் எதுவும் இல்லை. அதனால ஜஸ்ட் ஏ மட்டும் நகர்ந்து போகும். ஐ மீன் ஏங்கிற பாடி மட்டும் நகர்ந்து போகும், பி நகராது. அப்ப பியோட ஆக்சலரேஷன் என்ன சார் அப்படின்னா ஆக்சலரேஷன் எதுவும் இல்லை, பியோட ஆக்சலரேஷன் 0, which means அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, இதே கண்டிஷன்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம், ஓகேங்களா, குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நான் இப்படி இழுத்துட்டு போறது இந்த எண்டுக்கு கீழே விழுந்துரும். அப்ப கீழே அது எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் விழும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். இதுதான் மெயின் கண்டிஷன். மேபி இதை கேட்டாங்கன்னா இதுவும் ஒன்றும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். F=ut + ½ இனிஷியலா அது ரெஸ்ட்ல இருக்கு. ஆமாங்களா, நான் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகும்? ஆக்சலரேட் ஆகும். எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது ஆக்சலரேட் ஆகும். அப்ப நம்ம இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகேங்களா, ஃபைனல் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா ஐ மீன் S=ங்கிறது S=ut + ½ u 0 ஆயிடுச்சு. அப்ப மொத்தமா 0. அப்ப S=½ எஸ்க்கு பதிலா நான் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த லென்த் எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கலாம்? லென்த். ஏன்னா அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் என்னது? இந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, அப்ப இந்த லென்த் தான் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? எல்ன்னு எடுத்திருக்கோம். இந்த லென்த் தான் என்னன்னு எடுத்திருக்கோம்? எல்ன்னு எடுத்துருக்கோம். அப்ப அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் எஸ்க்கு பதிலா நம்ம என்ன எடுக்கலாம்? எல் எடுக்கலாம். அப்ப L = 1/2 at². எனக்கு டி மட்டும் வேணும் சார் அப்படின்னா 2L/a ரூட்டுக்குள்ள வந்துடும். அதுதான் இங்க எழுதிருக்கேன், 2L/a × ரூட். அது ரூட்டுக்குள்ள இருக்கு. இந்த எல்க்கு பதிலா எல்லோட வேல்யூ ஓகே, ஏக்கு பதிலா என்னது? ஆக்சலரேஷன். இந்த இடத்துல ஏவோட ஆக்சலரேஷன் நம்ம என்ன எழுதலாம்? F/m எழுதலாம். அப்ப F/m எழுதும் போது இந்த m மேல வந்துடும். ஓகேங்களா, அப்ப அது √2ml/f அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி மேபி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ரெண்டு பொருள் இருக்கு, மேல பொருள்ல நான் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், எந்த இடத்துலயுமே ஃபிரிக்ஷன் இல்லை. அப்ப ஆக்சலரேஷன் எதுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அது மட்டும் நகரும். கீழே இருக்கிறதோட ஆக்சலரேஷன் 0. எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் போகும் அப்படின்னா √2L/a. இது எல்லா கண்டிஷனுக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். இதுல இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். அதோட ஆக்சலரேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, t = √2L/a டைம்க்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது இதே கண்டிஷன்ல ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அதே மாதிரி கண்டிஷன் என்ன அப்படின்னா இது சர்ஃபேஸ், இது ஏங்கிற பிளாக், இது பிங்கிற பிளாக். ஓகேங்களா, ஐ மீன் மேல இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கோமா, கீழே இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கோமா, அது மட்டும் பாத்துக்கலாங்களா ஒரு நிமிஷம். மேல இருக்கிறது ஏ, கீழே இருக்கிறது பி. ஓகே, நோ ப்ராப்ளம்.
இது A, இது B, இது ஸ்மால் m, இது கேபிட்டல் M, Fங்கற ஃபோர்ஸ் இங்க அப்ளை பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன்ல என்ன அப்படினா if friction is present between A and B. ரெண்டாவது கண்டிஷன் என்ன, ஒருவேளை இந்த இடம் இருக்கு இல்லீங்களா, வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாங்களா அதுக்கு பதிலா டிஃபரன்ஸ் தெரியணும்ங்கிறதுக்காக. சரி ஓகே. இந்த இடம் இருக்கு இல்லீங்களா, இந்த இடத்துல friction இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. என்ன frictionனா coefficient of friction mu இருக்கிற அளவுக்கு coefficient of friction அங்க இருக்கு. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படினா ஓகேங்களா, a body A and B applied force is less than limiting friction. இந்த கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் friction இருக்கு, அதே மாதிரி applied force என்ன அப்படினா limiting friction ஓட applied force is less than the limiting friction. ஓகே, இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு friction விட applied force கம்மியா இருக்கு, force கம்மியா இருக்கு FL விட, அதுதான் இங்க எழுதிருக்கு. ஓகேங்களா, force கம்மியா இருக்கு FL விட limiting friction ஓட. ஏன் limiting friction னு சொல்றேன், அந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷனோட வேல்யூ அதிகம் அப்படின்னா பொருள் நகருமா என்ன, ஃபிரிக்ஷன் அதிகம் அப்ளைட் ஃபோர்ஸ் கம்மி, பொருள் நகருமா, கண்டிப்பா நகராது. ஃபோர்ஸ் கம்மி ஃபிரிக்ஷன் அதிகம், அந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷன். அப்ப அந்த மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் என்னது, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் இந்த இடத்துல லிமிட்டிங்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா பொருள் நகரல. ஓகேங்களா, அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ அதிகம் அப்படிங்கிறதுனால பொருள் என்ன ஆகும் அப்படின்னா நீ இதை பிடிச்சி இழுத்தும் போது நகராது, இதை பிடிச்சி இன்டியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஃபிரிக்ஷனுமே இல்லை, கீழே எந்த ஃபிரிக்ஷனுமே இல்லை. அப்ப இதை இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டும் ஒட்டுகா நகரும். அதுதான் இந்த கண்டிஷன், மற்றபடி எதுவும் இல்லை. எஃப்ங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம் அப்பர் பாடியில, எஃப்எல்ங்கிறது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்றோம்னா இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும், எஃப்எல் இருக்கும், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா, எஃப்கேங்கிறது கைனடிக் ஃபிரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. எஃப்கே இந்த இடத்துல நமக்கு யூஸ் பண்ண போறதுல அடுத்த கண்டிஷன்ல வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் மட்டும் தான் இருக்குது, கைனடிக் ஃபிரிக்ஷன் இந்த இடத்துல இல்ல. ஓகேங்களா, இந்த இடத்துல கைனடிக் ஃபிரிக்ஷன் இல்ல, ஒன்லி லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் மட்டும் தான் இருக்கு. பின்னாடி வந்து அடுத்த கண்டிஷனுக்கு தேவைப்படும். எஃப்கே அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன டினோட் பண்ணிக்கலாம், அது கைனடிக் ஃபிரிக்ஷனை டினோட் பண்ணிக்கலாம். A body will not slide on B. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன்ல என்ன நடக்காது, a body will not slide on B. இதுல இது நகர்ந்து போகாது, B மேல இது நகர்ந்து போகாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷன் அதிகம், அப்ளைட் ஃபோர்ஸ் கம்மி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எது வரைக்கும் அது நடக்கும் அப்படின்னா F வந்து அதிகமா கம்மியா இருக்கும் போது FL விட F கம்மியா இருந்துச்சுன்னா அது ஒட்டுக்கா தான் நகரும், தனித்தனியா நகராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல எஃப்எல்க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், மியூ எஸ் எம்ஜி யூஸ் பண்ணலாங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், அதாவது மியூ இன்டு என் யூஸ் பண்ணுவோம். என்க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், எம்ஜி யூஸ் பண்ணலாங்களா. இதோட எண்ணுங்கும் போது இதோட நார்மல் அப்படிங்கும் போது இந்த எம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப அதோட எம்ஜி, மியூ இன்டு எம்ஜி. அப்ப இது என்ன நகரும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டும் ஒட்டுக்கா நகரும். ரெண்டு பொருளும் எப்படி நகரும், ஒட்டுக்கா ஒரே டைரக்ஷன் நகரும். இதை பிடிச்சா இப்படி இருக்கிறோம்னா இப்படிதான் நகரும். ஓகேங்களா, ஏன்னா கீழே ஃபிரிக்ஷன் இல்லைங்கிறதுனால ஒட்டுக்கா நகரும். அப்ப சிஸ்டத்தோட மாஸ் வந்து நம்ம என்ன எடுக்கலாம், m plus m, ஆக்சலரேஷன் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப ஆக்சலரேஷன் ஆஃப் ஏவும் இங்க ஒண்ணுதான், ஆக்சலரேஷன் ஆஃப் பியும் அதேதான். ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் ஆஃப் பி. ஃபார்முலா ஆக்சலரேஷனுக்கு ஃபோர்ஸ் பை மாஸ் தான். இந்த இடத்துல மாஸ் நெட் மாஸ் யூஸ் பண்ணணும், ஸ்மால் m பிளஸ் கேபிட்டல் M. அப்ப F பை m பிளஸ் m அப்படிங்கறத இந்த இடத்துல ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான். சிம்பிளா சொல்லணும்னா மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், ரெண்டு பொருளுக்கும் நடுவுல ஃபிரிக்ஷன் இருக்கு, அந்த ஃபிரிக்ஷனோட வேல்யூ அதிகமா இருக்கு எதை விட, அப்ளைடு ஃபோர்ஸை விட. அப்ப மேல இருக்க பொருள் தனியா நகராது, கீழே இருக்கிறதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகும், அவ்வளவுதான். ஓகேங்களா, அது எந்த வேகத்துல போகும் அப்படின்னா F by M தான். F by M க்கு பதிலா இந்த இடத்துல ரெண்டு மாஸ் நகர்றதுனால M plus M. ஓகேங்களா, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் நகரும், ஒரே ஆக்சலரேஷன்ல தான் நகரும். அடுத்தது ஓகே, மூணாவது கண்டிஷன் என்னன்னா இப்பயும் அதே கண்டிஷன், இந்த இடத்துல மட்டும் ஃபிரிக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ஏக்கும் பிக்கும் நடுவுல மட்டும்தான் ஃபிரிக்ஷன் இருக்கு, ஆனா அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். இந்த இடத்துல அப்ளைடு ஃபோர்ஸ் பெருசு எதை விட, லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட. லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ ஒரு 10 அந்த 10 விட அதிகமா இருக்கு அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ப என்ன சார் நடக்கும், அப்ளைடு ஃபோர்ஸை விட லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சார் நடக்கும், கண்டிப்பா நகரும். இது மேல இருக்க பொருள் நகரும். உங்களுக்கு தெரியும் தானே, மேல இருக்க பொருள் இந்த இடத்துல இருக்கிறது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இருக்கு இந்த டைரக்ஷன்ல, அதை விட இது அதிகம், இது ஒரு 12, இது ஒரு 8ன்னு வச்சுக்கலாம் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். இப்ப இது என்ன ஆகும், நகரும், மேல இருக்கிறது நகரும். சார் கீழே இருக்கிறது என்ன சார் பண்ணும், கீழே இருக்கிறதுல இடத்துல ஃபிரிக்ஷன் இல்ல, கீழே என்ன இல்ல, ஃபிரிக்ஷன் இல்ல. இது இப்படி நகரும் போது என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல பொருள் நகருது அப்படிங்கும் போது கைனடிக் ஃபிரிக்ஷன் உருவாகும். என்ன உருவாகும், கைனடிக் ஃபிரிக்ஷன் உருவாகும். இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகி இது இந்த பக்கம் ஆக்ட் ஆகும் போது கீழே ஒரு பொருள் இருக்குல்ல அதையுமே இன்டியூஸ் பண்ணும், இந்த டைரக்ஷன்ல ஒரு கைனடிக் ஃபிரிக்ஷனை இந்த பொருளை இன்டியூஸ் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் டயகிராமுக்கு FBD பாருங்க, இந்த மாதிரி எழுதலாம்.
அப்ளைடு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், ஆப்போசிட்ல அந்த பொருள் தனியா நகரும். ஏன் நகரும் அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ் பெருசு லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட. ஓகேங்களா? அப்ப அது நகரும். ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது? கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கு. அந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் அடுத்த பாடியிலயும் ஒரு கைனடிக் ஃபிரிக்ஷனை இன்டியூஸ் பண்ணும். ஏன்னா கீழே எந்த ஒரு ஃபிரிக்ஷனும் இல்ல. இந்த பக்கம் இன்டியூஸ் பண்றதை தடுக்கிறதுக்கு கீழே எந்த ஒரு ஃபிரிக்ஷனும் இல்ல இந்த கண்டிஷன்ல. ஓகேங்களா? அப்ப அதுதான் இந்த இடத்துல கண்டிஷனா கொடுத்துருக்கேன். இப்ப மேல இருக்க பொருளோட ஈக்குவேஷன் நான் எழுதுறேன் அப்படின்னா பொருள் இந்த டைரக்ஷன்ல தான் நகர போகுது. அப்ப ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு MA. ஆமாங்களா? MA ஏக்கு பதிலா என்னது? ஆக்சலரேஷன் ஆஃப் கேபிட்டல் A. ஆக்சலரேஷன் ஆஃப் கேபிட்டல் A யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஆக்சலரேஷன் ரெண்டுக்கு வெவ்வேறு, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் நகரும். இதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் நகரும், இதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் நகரும். பட் ரெண்டுமே வெவ்வேறு ஆக்சலரேஷன்ல நகரும். அப்ப ஆக்சலரேஷன் ஆஃப் A வேணும்னா F minus FK divided by M னு கிடைக்கும். இந்த FK க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? UK mg யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம்? UK mg னு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அதேதான் divided by M ங்கும்போது ஆக்சலரேஷன் ஆஃப் A கிடைச்சிரும். சார் FBD ஆஃப் B எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஓகேங்களா? FBD இது மட்டும் என்ன ஆகும்? இந்த இடத்துல அப்ளைடு ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல கைனடிக் ஃபிரிக்ஷன். இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் மறுபடியும் மோஷன்னால, இந்த பொருள் இப்படி நகர்றதுனால இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகுது? கைனடிக் ஃபிரிக்ஷன். இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகிறதுனால இந்த பொருள்ல இந்த டைரக்ஷன்ல எவ்ரி ஃபோர்ஸ் ஹஸ் an equal and opposite reaction தான், மத்தபடி எதுவும் இல்ல. ஓகேங்களா? அப்ப இந்த டைரக்ஷன்ல என்ன ஆக்ட் ஆகும்? கைனடிக் ஃபிரிக்ஷன் மறுபடியும் ஆக்ட் ஆகும். சார் அப்புறம் சார் இங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஃபிரிக்ஷனும் இல்லங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். அது ஸ்மூத் சர்ஃபேஸ். இந்த இடம் மட்டும் தான் ரஃப்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். ஆமாங்களா? இந்த இடம் மட்டும் தான் ரஃப்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிருக்கோம். அதனால இந்த பக்கம் எதுவும் இல்ல. ஒருவேளை ஸ்மூத்னு கன்சிடர் பண்ணோம், ஐ மீன் ரஃப்னு கன்சிடர் பண்ணோம்னா இங்க மறுபடியுமே இன்டியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல FK உருவாகும். அப்ப இந்த பொருள் மேல ஆக்ட் ஆகிற ஒரே ஃபோர்ஸ் FK. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த FK என்ன பண்ணுது? ஏங்கிற பாடிய FK தடுக்குது மூவ் ஆகிறத. ஆனா Bங்கிற பாடியோட மோஷனுக்கே காரணமா இருக்கிறது FK தான். அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு தியரிட்டிக்கல் கண்டென்ட் படிக்கும் போது இது வந்து தடுக்கிறது மட்டும் இல்ல, மோஷனை தடுக்கிறது மட்டும் இல்ல, மோஷனுக்கு காரணமாவும் இருக்கும். இந்த இடத்துல ரெண்டாவது பாடியோட மோஷனுக்கு காரணமா இருக்கு உருவாகிற கைனடிக் ஃபிரிக்ஷன். ஆனா மொத பாடியோட மோஷனை தடுக்கிறதுக்கு காரணமா இருக்கு அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதும் போது FK equal to இதோட ஆக்சலரேஷன் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் equal to மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், இதோட ஆக்சலரேஷன் B யோட ஆக்சலரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல கேபிட்டல் M யூஸ் பண்ணணும். கேபிட்டல் M யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? FK equal to கேபிட்டல் M into AB. எந்த பொருள் நகருதோ அதோட மாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்க எப்படி ஸ்மால் m மூவ் ஆச்சுன்னா ஸ்மால் m யூஸ் பண்ணாங்களா இந்த இடத்துல MA-ல? இந்த இடத்துல கேபிட்டல் M மூவ் ஆகுது அப்படின்னா கேபிட்டல் M தான் யூஸ் பண்ணணும். ரெண்டும் ஒட்டுக்கா மூவ் ஆனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப M into AB. எனக்கு AB மட்டும் வேணும்னா FK divided by கேபிட்டல் M. அதாவது கைனடிக் ஃபிரிக்ஷன் எப்படி எழுதலாம்? UK mg ன்னு எழுதலாம். சார் இந்த இடத்துல ஏன் சார் ஸ்மால் m எழுதிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல உருவாகிற கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு காரணம் இந்த மாஸ் தான். இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு காரணம் என்னது? மேல இருந்து அந்த ஒரு ஸ்மால் m தான் காரணம். அப்ப அந்த ஸ்மால் m ஓட வேல்யூ தான் நம்ம எழுதணும். mu into n ல mu into n க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவோம்? mg யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த mg எதையும் தான் யூஸ் பண்ணும்? மேல இருக்கிறது தான் யூஸ் பண்ணும். எந்த பொருள் நகர்தோ அதோட மாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படிங்கும்போது அந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் உருவாகிறதுக்கு காரணமா எந்த பொருள் இருந்துச்சோ அதோட வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா, ரெண்டுக்குமே தனித்தனி ஆக்சலரேஷன் இருக்கு. ஓகேங்களா? நாலாவது கண்டிஷன் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ரெண்டு இடத்துலயும் இருந்துச்சு என்ன அப்படின்னா என்னங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்து அது பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணியுமே அந்த டைமுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? டைமுக்கான ஃபார்முலா √12/A. சார் இந்த இடத்துல ஏன்னு கேக்குறாங்களே, எவ்வளவு டைமுக்கு அப்புறம் கீழே விழும்? இப்பயுமே என்னது? ஒரு பொருள் இப்படி இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, ரெண்டுமே நகருது. ஓகேங்களா? இதை நான் இப்படி நகர்த்தும் போது என்ன ஆகுது? இந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கிறதுனால ரெண்டுமே நகருது. அப்படி நகரும் போது இது எப்ப சார் கீழே விழும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல நகருது. நல்லா கவனிங்க, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல நகருது. ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் நம்ம எடுக்கணும். என்ன பண்ணணும்? இதோட ஆக்சலரேஷன் மைனஸ் இதோட ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு Bங்கும் போது ஆக்சலரேஷன் ஆஃப் A மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் B நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் ஆக்சலரேஷனை எடுத்துட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஃபார்முலா வருது அப்படின்னு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஏங்கிற இடத்துல போடணும். ஏன் சார் அந்த இடத்துல அதை போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வெறும் ஆக்சலரேஷன் தான், எவ்வளவு டைமுக்கு அப்புறம் போகுது அப்படி, ஐ மீன் எவ்வளவு டைமுக்கு அப்புறம் கீழே விழுதுங்கிறத தெரியறதுக்கு ஒரு பொருளோட ஆக்சலரேஷன் தெரிஞ்சா மட்டும் போதாது, ரெண்டுக்குமே தெரியணும். ரெண்டுத்தோட ரிலேட்டிவ் வேல்யூ தெரியணும். நான் இந்த பக்கம் 5ல போறேன், இன்னொருத்த 3ல வரான் பின்னாடியே. ஓகேங்களா?
இல்லைன்னா ஒருத்தன் முன்னாடி 3ல போறான், நான் இந்த டைரக்ஷன்ல 5ல வரேன். நான் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவனை தாண்டுவேன் அப்படின்னா அவனோட 3யும் என்னோட 5 என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணி மீதி இருக்கிறது என்னது அந்த ஒரு 2 அதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணுவோம் வெலாசிட்டி வச்சு பார்க்கும்போது. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அதே தான் இங்கேயும் ஜஸ்ட் ரெண்டுமே மூவ் ஆகுது ஒரே டைரக்ஷன்ல. எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் கீழே விழுவோம் அப்படின்னா அப்ப ஆக்சலரேஷன் எடுக்கும்போது நெட் ஆக்சலரேஷன் ஓகேங்களா. இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் எடுத்து அந்த வேல்யூ நான் அந்த இடத்துல அப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்முலா கிடைக்கும் ஓகேங்களா. அந்த அளவுக்கு பெருசா கேட்கறது இல்லைனாலும் ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கறது இல்லை இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி. பட் இருந்தாலும் 1-2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. அதனால அதையுமே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இதுல 2 இடத்துலயுமே ஃபிரிக்ஷன் இருக்கு சார். என்னது 2 இடத்துலயுமே ஃபிரிக்ஷன் எங்க இருக்கு, கீழேயுமே ஃபிரிக்ஷன் இருக்கு மேலேயுமே ஃபிரிக்ஷன் இருக்கு. மேல இருக்க பொருளோட ஆக்சலரேஷனுக்கு அதே தான் ஃபார்முலா ஓகேங்களா. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதுல மேல இருக்கிறதுல 3வது கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அது இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதோட ஆக்சலரேஷன் மட்டும் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல இருக்க ஃபிரிக்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஒன்னும் இல்ல, இங்க மேல இருக்குங்களா இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல என்ன உருவாயிருக்கும் கைனடிக் ஃபிரிக்ஷன் உருவாயிருக்கும். அந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் மறுபடியும் இந்த டைரக்ஷன்ல ஒரு கைனடிக் ஃபிரிக்ஷனை உருவாக்கும் ஓகேங்களா. இப்ப இது நகரமா இல்லையாங்கிறது எதை முடிவு பண்ணிருக்கோம், இந்த இடத்துலயே ஃபிரிக்ஷன் இருக்குன்னா இந்த இடத்துல இது இந்த பக்கம் இழுக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ல ஒரு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் உருவாகும் ஓகேங்களா. இந்த டைரக்ஷன்ல என்ன உருவாகும் ஒரு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். இந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் அதிகமா இருந்தா மட்டும்தான் பொருள் நகரும். இந்த லிமிட்டிங்கை விட FL விட FK அதிகமா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் பொருள் நகரும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். FK வந்து கண்டிப்பா எதோட அதிகமா இருக்கணும் FL விட அதிகமா இருக்கணும். இந்த இடத்துல ஏன் FL டேஷ் யூஸ் பண்ணிருக்கேன்னா நான் முன்னாடி 2வது கண்டிஷனுக்கு இந்த இடத்துல FL யூஸ் பண்ணிருந்தேன். அதனால இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம் FL டேஷ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்ப அந்த FL டேஷை விட அதிகமா இருக்கும் போது மட்டும் தான் நகரும் ஓகேங்களா. புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல FL டேஷ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பிட்வீன் B அண்ட் சர்ஃபேஸ். Bக்கும் இதுதான் அந்த சர்ஃபேஸ்க்கும் நடுவுல இருக்க லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் தான். FKங்கிறது கைனடிக் ஃபிரிக்ஷன் பிட்வீன் A அண்ட் B ஓகேங்களா. B எப்பதான் மூவ் ஆகும் இந்த கண்டிஷன்ல மட்டும் தான் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சுன்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்ன சார், ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் இந்த டயக்ராம் தான் வருங்களா. இந்த டயக்ராம்ல இந்த பக்கம் FK இந்த பக்கம் FL டேஷ். அப்ப FK அந்த பக்கம் தான் பொருள் மூவ் ஆக போகுது. FK minus FL dash equal to MA capital M into A into B ஓகேங்களா. capital MAB அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. However, if B does not move then static friction. ஒருவேளை B மூவ் ஆகல சார், B எப்ப மூவ் ஆகாது அல்லது மூவ் ஆகாத போது என்ன நடக்கும் அப்படிங்கறது தான் கொடுக்க போறோம். B எப்ப மூவ் ஆகாதுன்னா FL dash வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா FK விட FL dash அதிகமா இருந்தா B மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆகாத போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வில் ஒர்க். என்ன ஒர்க் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் ஒர்க் ஆகும். FL dash ஓட வேல்யூ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிறது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். அப்ப அந்த பொருள் மேல ஆக்ட் ஆகிற ஃபிரிக்ஷன் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு B மேல ஆக்ட் ஆகிற ஃபிரிக்ஷன் என்ன, B யோட ஃபிரிக்ஷனல் வேல்யூ என்ன, Bக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க ஃபிரிக்ஷன். கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா பொருள் நகர்தா இல்லையான்னு நம்ம முதல்ல செக் பண்ணிட்டு இந்த வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இது கம்மியா இருக்கு இதை விடன்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ ஒரு 5, இதோட வேல்யூ ஒரு 2ன்னு வச்சுக்கலாம். பொருள் நகருமா, நகராது. அப்படி நகரலன்னா சர்ஃபேஸுக்கும் Bக்கும் நடுவில் இருக்க ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. பொருள் நகரலன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சர்ஃபேஸுக்கும் Bக்கும் கேட்கும் போது நீங்க இந்த 5 எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு இது பொருள் நகரல, அது லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ, நாட் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் எ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். அப்ப நீங்க எதை தான் எழுதணும் அப்படின்னா இந்த 2 தான் எழுதணும். அங்க என்ன பண்ணணும், அந்த 2 தான் என்னது, இங்க 2 கொடுத்தோம்னா இங்கேயும் 2 தான் வரும். அதுதான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட கண்டிஷனே. ஆமாங்களா, நம்ம முன்னாடி 2 கொடுத்தோம்னா பின்னாடி 2 தான் இருக்கும். 5 கொடுத்தோம்னா 5 தான் இருக்கும். 5 தாண்டிச்சா ஓகேங்களா, 5 தாண்டிருச்சு அப்படின்னா என்னது, நம்ம என்ன கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ வச்சு போகும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை வச்சு மாறும். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த கண்டிஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வில் ஒர்க், நோ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், நாட் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். நாட் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். பிட்வீன் த பாடி அண்ட் த ஃப்ளோர், அதாவது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த பாடி கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் FK. அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் FK. ஏன்னா மேல இருக்கிற அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு நாட் ஈக்குவல். இது அப்ளைட் ஃபோர்ஸ் எதுக்கு, இந்த பொருளை நகர்த்துறதுக்கு. இந்த இடத்துல உருவாக்குற கைனடிக் ஃபிரிக்ஷன் தான் இந்த பொருளை மறுபடியும் மூவ் பண்றதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாடி B மேல இருக்கிற அப்ளைட் ஃபோர்ஸ் கைனடிக் ஃபிரிக்ஷன். அப்ப கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ தான் எழுதணும். எந்த இடத்துல பொருள் நகரல அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான வேல்யூ, நாட் FL. ரொம்ப ரொம்ப முக்கியம், நாட் FL டேஷ். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு கண்டிஷன் முடிஞ்சது. இதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் என்னது? ஓகேங்களா, ரெண்டாவது கண்டிஷன் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னா கீழே இருக்க பொருள் மேல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறோம். முன்ன மேல இப்ப கீழே, அதே மாதிரி 4 கண்டிஷன், சேம் கண்டிஷன். முதல்ல எங்கேயுமே ஃபிரிக்ஷன் இல்ல. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டயக்ராம் இருக்கு, இங்கேயுமே ஃபிரிக்ஷன் இல்ல, இங்கேயுமே ஃபிரிக்ஷன் இல்ல. என்ன நடக்கும், நான் கீழே நகர்த்துறேன் சார், கீழே இருக்க பொருள் மேல இப்படி நான் வந்து ஃபோர்ஸை கொடுக்குறேன். என்ன ஆகும், இந்த பொருள் மட்டும் இப்படி போகும். இது மேல இருக்கிறது அப்படியே இருக்கும், ஏன்னா மேல ஃபிரிக்ஷன் இல்ல, அது அப்படியே இருக்கும். ஆனா இது இப்படி போகும்போது இது ஒரு பர்டிகுலர் ஆக்சிலரேஷன்ல போகும். ஆமாங்களா, அப்ப பி வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சிலரேஷன்ல போகும். அதுக்கான மாஸ் கேபிட்டல் எம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் கேபிட்டல் எம். இது ஆக்சிலரேஷன் ஆஃப் பி. சார் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ என்ன சார், ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ இல்ல. ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ என்னது இல்ல, ஏன்னா அது மேல எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்குறது, நடுவில் ஃபிரிக்ஷனும் இல்ல அதை இன்டியூஸ் பண்றதுக்கு, அதனால அது 0. ஓகேங்களா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஆக்சிலரேஷன் ஆஃப் பி, ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ இல்ல. ஒருவேளை ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் எடுக்கிறேன் சார், ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் என்னது, B ல இருந்து A வை பார்க்கும்போது, ஓகேங்களா, B ல இருந்து A வை பார்க்கும்போது ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B அப்படி பார்க்கறோம்னா, B இப்படி மூவ் ஆகும்போது B ல இருந்து A வை பார்த்தோம்னா A எப்படி போற மாதிரி தெரியும், பின்னாடி போற மாதிரி தெரியும். நம்ம எந்த வேகத்துல முன்னாடி போறோமோ அதே வேகத்துல அந்த A என்ன ஆகுற மாதிரி தெரியும், பின்னாடி போற மாதிரி தெரியும். அப்ப அதுதான் as relative to B A will move backwards. B ல இருந்து பார்க்கும்போது A வந்து பின்னாடி போற மாதிரி தெரியும். எந்த ஆக்சிலரேஷன்னா சேம் F by M ங்கற அதே ஆக்சிலரேஷன்ல தான். ஓகேங்களா, F by M ங்கற அதே ஆக்சிலரேஷன்ல அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கீழே விழவும் போகுது. ஆமாங்களா, ஆக்சுவலா இது நகர்றதுனால தான் இது விழ போகுது. ஒருவேளை A ல இருந்து நம்ம பாக்குறோம், ஐ மீன் B ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா அது பின்னாடி போற மாதிரி தெரியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் விழும். அந்த டைமுக்கான ஃபார்முலா என்னது, T தான். ஓகேங்களா, அப்ப T கான ஃபார்முலா √L by A தான். முன்னாடி படிச்சதே தான், இங்க தனித்தனியா அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்ல. √2L by A தான். இந்த இடத்துல A க்கு இதை அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் அதான், ஏன்னா ஒரு வேல்யூ என்னது 0, ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் தெரிய போகுது இல்லையா, மைனஸ்ல வரப்போகுது. நமக்கு மேக்னிடியூட் தான் முக்கியம், அதனால பிரச்சனை இல்லை. டைமுங்கும் போது மேக்னிடியூட் போதும். டைம் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி தான், மைனஸ் பிளஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா, அப்ப ஆக்சிலரேஷன் ஆஃப் A வந்து 0. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கும்போது என்னது, ஒன்னு மைனஸ்ல வரும் அல்லது பிளஸ்ல வரும். ஓகேங்களா, இங்க பின்னாடி போறதுனால மைனஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறதுனால. மற்றபடி பிரச்சனை இல்லை. ஏக்கு பதிலா இந்த F by M அப்ளை பண்ணலாம், மேல இந்த M போயிடும். ஓகேங்களா, முதல் கண்டிஷன் சிம்பிளா தான் இருந்திருக்கும். அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத வந்து ஒரு டைம் பாத்துங்க, கம்பேர் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்த கண்டிஷன் பாருங்க, if friction is present between A and B, A க்கும் B க்கும் நடுவுல friction இருக்கு சார். இந்த இடத்துல மட்டும் friction இருக்கு. என்ன இருக்கு, friction இருக்கு. என்ன friction தெரியாது. ஓகேங்களா, frictional force இருக்கு. ஓகேங்களா, mu இருக்கு, coefficient of friction இருக்கு. அந்த இடத்துல F dash greater than FL, I mean less than FL. FL பெருசு, limiting friction பெருசு, F dash சின்னது. F dashங்கிறது இந்த இடத்துல என்ன சார், Fங்கிறது applied force, applied force இந்த டைரக்ஷன், பொருள் இந்த டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியுது இல்லைங்களா, பொருள் இந்த டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியுது இல்லைங்களா இதுல இருந்து பார்க்கும்போது. அப்ப அந்த பொருள் மேல ஏதாவது ஆக்ட் ஆகுதான்னு கேட்டா இல்ல, பட் நகர்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், சூடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம், சூடோ ஃபோர்ஸ். இந்த F dash அப்படிங்கிறது நத்திங் பட் சூடோ ஃபோர்ஸ் ஆன் A, ஏங்கிற பொருள் மேல ஆக்ட் ஆகுற சூடோ ஃபோர்ஸ். ஒருவேளை பொருள் இப்படி நகர மாதிரி தெரிஞ்சா இந்த பொருள் மேல இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, F dash சூடோ ஃபோர்ஸ், FL லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பிட்வீன் தி பாடி அண்ட் சர்ஃபேஸ். ஓகேங்களா, அந்த ரெண்டு பாடிக்கு நடுவுல இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் என்னது, FL. ஓகேங்களா, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வச்சுக்கலாம். both the body will move together with common acceleration F. எப்ப அப்படின்னா இந்த கண்டிஷன்ல ரொம்ப முக்கியம், சூடோ ஃபோர்ஸ் சின்னதா இருக்கணும், FL பெருசா இருக்கணும், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பெருசா இருக்கணும். சார் இந்த கண்டிஷன் சூடோ ஃபோர்ஸோட வேல்யூவே கொடுக்க மாட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னா இதை வச்சு நம்ம கீழே டிரைவ் பண்ணலாம். ஒரு கண்டிஷன் நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸை வச்சு, நாட் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், ஐ மீன் நாட் சூடோ ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா அந்த இடத்துல சூடோ ஃபோர்ஸ் பதிலா அப்ளைடு ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இந்த இடத்துல ரெண்டுத்தை வச்சுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு மாஸ் வச்சுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டெரிவேஷன் பார்க்கலாம். ரெண்டும் ஒரு ஒட்டுக்கா நகர்றதுன்னா ஆக்சிலரேஷன் எப்படி எழுதுவோம், F/m + m. ஓகேங்களா, இப்ப சூடோ ஃபோர்ஸ் ஆன் தி பாடி, சூடோ ஃபோர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். சூடோ ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, ma தான். ஓகேங்களா, F dash = ma. எந்த பொருள் மேல இருக்கு, பெரிய ஐ மீன் ஏங்கிற பொருள் மேல இருக்கு, மேல இருக்க பொருள் மேல. அப்ப ஏக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், அதோட ஆக்சிலரேஷன் ரெண்டு ஒட்டுக்கா நகர்றதுங்கிறதுனால F/m + m யூஸ் பண்ணலாம். FL கான ஃபார்முலா என்னது, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். இந்த பக்கம் இருக்க லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா mu × mg தான், mu × mg. அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கு காரணம் என்னது, இந்த ஒரு ஸ்மால் m வருங்களா, ஐ மீன் கரெக்ட் தான், ஸ்மால் mg. FL = μs ×
mgன்னு வரும். அப்ப ஆக்சுவல் கண்டிஷன் என்னது? FL கிரேட்டர் ஐ மீன் F dash லெஸ் தென் FL, FL விட கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது இதே கண்டிஷன்ல நான் இங்க அப்ளை பண்றேன். F dash க்கு பதிலா இந்த வேல்யூவையும் FL க்கு பதிலா இந்த வேல்யூவையும் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுல நம்ம என்ன பண்ணலாம்? m-யும் கேன்சல் பண்ணலாம். இந்த m கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா f மட்டும் நமக்கு கிடைக்குங்களா? அப்ப f எதை விட அதிகமா இருக்கு? f வந்து கிரேட்டரா இருக்கு. எதை விட ஐ மீன் கம்மியா இருக்கு, லெஸ் தெனா இருக்கு. சாரி, f less than μs into m plus m into g. அப்ப இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா மேல இருக்க கண்டிஷனை விட இந்த கண்டிஷனை நோட் பண்ணீங்க. அப்ளைடு ஃபோர்ஸ் μs into m plus m into g. அப்ளைடு ஃபோர்ஸ் ஒரு 10. இந்த இடத்துல இருக்கிற மியூ வந்து ஒரு 0.2ன்னு வச்சுக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஒரு 0.2ன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜுக்கு. ஓகேங்களா? இதோட வேல்யூ ஒரு 2, இதோட வேல்யூ ஒரு 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மாஸ். இப்போ நான் இதை அப்ளை பண்றேன். ஓகேங்களா? மியூஎஸ் ஓட வேல்யூ என்னது? f வந்து 10 நியூட்டன். மியூஎஸ் ஓட வேல்யூ என்னது? மியூஎஸ் m plus m into g. அது எப்படி அதெல்லாம்? மியூஎஸ் ஓட வேல்யூ 0.2. m ஓட வேல்யூ என்னது? m ஓட வேல்யூ 2 plus 1 3a into 10 வருங்களா g ஓட வேல்யூ. அப்ப 3 2 0.6. இது எவ்வளவு வருது? 6ன்னு வருதுங்களா? அப்ப 6 தான் வருது. இப்ப 6 நியூட்டன் தான் கிடைக்குது. அப்ப இந்த கண்டிஷன் அப்ளைடு ஃபோர்ஸ் 10, இந்த வந்த வேல்யூ 0.6 தான் எனக்கு கிடைச்சிருக்கு சார் அப்படின்னா பொருள் எப்படி நகரும்? ஒட்டுக்கா நகரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மேல இருக்க அந்த கண்டிஷனை விட கீழே இருக்க இந்த ஃபார்முலாவை வச்சு அந்த கண்டிஷன் எழுதிக்கங்க. அது ஒட்டுக்கா நகர்தா வேற மாதிரி நகர்தா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொருள் ஒட்டுக்கா நகரும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகேங்களா? So the bodies will move together with acceleration. எந்த ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும்? ஆக்சலரேஷன் ரெண்டுக்கும் சேம் தான். f divided by m plus m தான். எந்த கண்டிஷன்ல? f less than μs into m plus m into g. அந்த ஒரு கண்டிஷன் அப்ப இருந்துச்சுன்னா முக்கியம். இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன், மூணாவது கண்டிஷன் என்னது? if the friction is present between a and b only. அதேதான், a க்கு b க்கு நடுவுல மட்டும் தான் friction இருக்கு. பிளஸ் இன்னொரு கண்டிஷன், அப்ளைடு ஃபோர்ஸை விட லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கு. அப்ளைடு ஃபோர்ஸை விட சாரி லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கு. சேம் அதே டயக்ராம் தான். இந்த இடத்துல அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் தான் ஃபிரிக்ஷன் இருக்கு. இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும்? FL இருக்கும். ஓகேங்களா? லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இருக்கும். அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட அப்ளைடு ஃபோர்ஸ் அதிகமாயிடுச்சு சார். லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட அப்ளைடு ஃபோர்ஸ் அதிகமாயிடுச்சு சார். என்ன நடக்கும்? கண்டிப்பா பொருள் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் அப்ப இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகும்? இந்த பொருள் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல உருவாகிறது என்னது? கைனடிக் ஃபிரிக்ஷன். இந்த டைரக்ஷன்லயும் ஒரு கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து FBD-யா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன்ல அப்ளைடு ஃபோர்ஸ், பொருள் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, மேல இருக்கிற பொருள் மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா இந்த பக்கம் ஒரு கைனடிக் ஃபிரிக்ஷன், இந்த டைரக்ஷன்ல ஒரு கைனடிக் ஃபிரிக்ஷன் இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். மேல இருக்கிறது இப்படி கீழே இருக்கிறது இன்டியூஸ் பண்ணுச்சு. இப்ப கீழே இருக்கிறது என்ன பண்ணுது? மேல இருக்கிறத இன்டியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அதேதான். ஓகேங்களா? both the body will move different acceleration. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்? ரெண்டுமே வெவ்வேறு ஆக்சலரேஷன். ஒன்னா நகராது. ஒன்னா நகரணும்னா மேல கண்டிஷன். இதுல கண்டிப்பா ஒன்னா நகராது, வெவ்வேறு ஆக்சலரேஷன் ஆகும். அந்த கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா μk(mg) தான். ஏன்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் உருவாகிறதுக்கு காரணம் என்னது? இந்த இடத்துலயுமே மேல இருக்க அந்த ஒரு மாஸ் தான். இந்த இடத்துலயுமே இதுதான் காரணம் கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு. மேல இருக்க மாஸுக்கும் இந்த பொருளுக்கும் நடுவுல தான் என்ன இருக்கு? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம இதோட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணணும். இதோட மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டையுமே யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? மேல இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்க? μk into small mg. ஓகேங்களா? அப்ப நான் ரெண்டு டயக்ராம் கீழ இருந்தே போயிடலாம். இதில் தானே ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ், ஆப்போசிட்ல கைனடிக் ஃபிரிக்ஷன். அப்ப ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு கேபிட்டல் MAB. ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு கேபிட்டல் M into AB. AB மட்டும் வேணும்னா கேபிட்டல் M கீழே வந்துரும். FK க்கு பதிலா μk(mg) யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்மால் m தான் வரணும். நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது மேல இருக்கிறதுக்கு எழுதும் போது FK equal to MA ன்னு வருங்களா? FK equal to MA. FK க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? μk(mg) யூஸ் பண்ணலாங்களா? இந்த இடத்துல FK equal to MAA ன்னு வரும். FK க்கு பதிலா μk(mg) ன்னு யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து என்ன வேணும்? ஆக்சலரேஷன் மட்டும் வேணும்னா A equal to μk into g ன்னு வரும். μk into g நமக்கு கிடைக்கும். ரெண்டு ஆக்சலரேஷன், ரெண்டு டிஃபரண்ட் ஆக்சலரேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ரொம்ப முக்கியமானது என்னது? as the both the bodies are moving in the same direction. ரெண்டு பாடியும் ஒரே டைரக்ஷன்ல தான் ஆக்சுவலா மூவ் ஆகுது. ரொம்ப முக்கியம். பட் ஏல இருந்து ஐ மீன் B ல இருந்து A வை பார்க்கும்போது எப்படி தெரியும்? A பின்னாடி போற மாதிரி தெரியும். ஏன்னா அது கொஞ்சம் கம்மியான ஆக்சலரேஷன்ல போகும். A கொஞ்சம் பின்னாடி போற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஆக்சலரேஷன் ஆஃப் A ரிலேட்டிவ் டு B ரொம்ப முக்கியம். ஆக்சலரேஷன் ஆஃப் A
ரிலேட்டிவ் டு பி. இந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஆஃப் a மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் b மைனஸ்ல வரும். ஏன் சார் மைனஸ்ல வருது அப்படின்னா பின்னாடி போற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி கண்டிஷன் என்னது, நானும் மேல அப்ளை பண்ணேன் சார், அங்கேயே ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் எடுத்திருப்போம், இங்கே f அப்ளை பண்றோம், இதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் வருது, இதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் வருது. இதுக்கு இது எப்படிதான் வர மாதிரி தெரியும், இதே டைரக்ஷன்ல வர மாதிரி தான் தெரியும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா இதுல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுவும் முன்னாடி தான் போகுது, இதுவும் முன்னாடி தான் போகுது. பட் இது கம்மி ஸ்பீட்ல வரதுனால இதுல இருந்து இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது பின்னாடி போற மாதிரி தெரியும். ஓகேவா, அந்த ஒரு ரீசனால நமக்கு என்ன வரும், மைனஸ்ல வரும். அப்ப நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், அதே டைம் பீரியட் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் கீழே விழுவும் இந்த கண்டிஷன்ல அப்படின்னா டைம் பீரியடான ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த ஏக்கு பதிலாக ரிலேட்டிவ் ஆக்சலரேஷனுக்கான வேல்யூ அப்ளை பண்ணும்போது இந்த m மட்டும் இங்க மேல வந்துடும். ஓகேங்களா, மற்றபடி அதே ஃபார்முலா தான், அப்படியே அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு, ரெண்டு இடத்துலயும் ஃபிரிக்ஷன் இருக்கு சார். ரெண்டு இடத்துலயும் ஃபிரிக்ஷன் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு ஃபிரிக்ஷன், இந்த இடத்துல ஒரு ஃபிரிக்ஷன். ஓகே, ஐ மீன் அந்த இடத்துல ஃபோர்ஸ், இந்த இடத்துல ஒரு ஃபிரிக்ஷன், இங்கேயுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கு. மொதல் கண்டிஷன் இது நகர்ந்தாதான் இது நகரும். ஆமா தானப்பா, நான் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன், இந்த பொருள் நகர்ந்தாதான் மேல இருக்கிறத இன்டியூஸே பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா நகர்தா இல்லையான்னு செக் பண்றதுக்கு எஃப் விட எஃப்எல் அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிற லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா, அதை எஃப்எல் டேஷ்னு இந்த இடத்துலயுமே எடுத்துட்டாங்க அதே மாதிரி. ஓகேங்களா, எஃப்எல் டேஷ் கண்டிப்பா அதிகமா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், சிஸ்டம் நகரும். என்ன ஆகும், சிஸ்டம் நகரும். அதுதான் எஃப்எல் டேஷ்ங்கிறது இந்த இடத்துல என்னது, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பிட்வீன் தி பாடி பிக்கும் இந்த ஒரு சர்ஃபேஸ்க்கும் நடுவுல இருக்க லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். the system will move only. சிஸ்டம் எப்ப மட்டும் தான் நகரும், f வந்து அதிகமா இருக்கணும். சாரி, மாத்தி போட்டேன்ல, சாரி, f வந்து அதிகமா இருக்கணும் fl dash விட. fl dash அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், மூவ் ஆகாது. ஓகேங்களா, fl dash அதிகமா இருந்தா மூவ் ஆகாது, f அதிகமா இருந்தா மூவ் ஆகும். அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்ளைடு அதிகம் சார் நகரும், இல்ல சார் லிமிட்டிங் அதிகம் சார் பொருளே நகராது, இதுவே நகராதுங்கும் போது மேல இருக்கிறதுமே நகராது. ஓகேங்களா, அப்ப இந்த சிஸ்டம் நகரணும்னா அப்ளைடு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும் இந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட. ஓகேங்களா, அப்படி ஒருவேளை நகர்ந்துச்சு அப்படின்னா என்ன சார் ஆகும், என்ன சார் ஈக்குவேஷன்ஸ்லாம் எல்லாம் அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கேஸ் 3, என்டையர் கேஸ் 3மே நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா அந்த இடத்துல வெறும் எஃப்னு இருக்கும் இல்லைங்களா ஃபார்முலால, அந்த எஃப்க்கு பதிலா எஃப் மைனஸ் எஃப்எல் டேஷ் அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் எஃப்க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், எஃப் மைனஸ் எஃப்எல் டேஷ். அதாவது ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷனா சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலயுமே என்ன இருக்கும், ஒரு எஃப்எல் டேஷ் இருக்கும். என்ன இருக்கும், இந்த இடத்துலயும் ஒரு எஃப்எல் டேஷ் இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், எஃப் மைனஸ் எஃப்எல் டேஷ் மைனஸ் எஃப்கே. இது ரெண்டுமே என்னது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இதுதான் பிளஸ்னா இது மைனஸ். ஓகேங்களா, ஈக்குவல் டு எம்ஏபின்னு எழுதுவோம் இல்லைங்களா, அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நத்திங் பட் ஈக்குவேஷன் அந்த மாதிரி எழுதி டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்டையர் கேஸ்மே அப்ளிகபிள் ஆகும் எப்ப அப்படின்னா எஃப்க்கு பதிலாக எஃப்எல் டேஷ் அப்ளை பண்ணும் போது. ஓகேங்களா, ஒருவேளை எஃப் கம்மியா இருக்கு சார் எஃப்எல் டேஷ் விட அப்படின்னா என்னது, the system will not move, அந்த ஒரு அமைப்பு என்னது நகராது. friction between B and the floor will be F. ரொம்ப ரொம்ப முக்கியம், friction between B and floor என்ன சார், சிஸ்டம் நகராது. சிஸ்டம் நகரலனா சார் இந்த இடத்துல இருக்கிற frictional force நாட் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ வராது, லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் நகர்ல செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். while between A and B is 0, ஏக்கும் பிக்கும் நடுவுல எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல ஏதாவது ஃபிரிக்ஷன் இருக்குமா சார், கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த பொருள் நகர்ல, இது நகர்ந்தாதான் இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் உண்டாக்கும். அங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருந்தாலுமே அந்த இடத்துல என்ன இருக்காது, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காது. இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா தான் இருக்கும் பொருள் நகர்ல அப்படின்னா. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு கண்டிஷன் தான், அதுலயும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 4 நாள் இருக்கு. ஓகேங்களா, 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு டைம்ல 2 டைம் நீங்க மறுபடியும் திருப்பி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி சம்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, சம்ஸ் பார்க்கும்போது அதை பார்த்துவோம். இன்னும் 2-3 கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கும், அதை நம்ம இந்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஓகேங்களா, மினிமம் மாஸ், அதாவது ஒன்றும் இல்லப்பா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இதுல ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்காக ஓகேங்களா, minimum mass hung from the string to just start the motion. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள்ல ஒரு மாஸ் வச்சிருக்கேன், இன்னும் எவ்வளவு மாஸ் நான் இந்த பக்கம் தொங்க விட்டேன்னா இது நகர ஆரம்பிக்கும். மினிமமா தேவையான மாஸ் என்ன அப்படி கேட்கறாங்க. ஒருவேளை நகருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை
இப்படி நகருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தெரியும், எப்பயும் போல நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம். இப்படி நகருது அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்னது, ஐ மீன் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இங்க m2g மேல டென்ஷன். அப்ப எப்படி எழுதுவோம், m2g minus t equal to m2a. இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இருக்கு ஒருவேளை, ஓகேங்களா, இந்த டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படிங்கும்போது t மைனஸ் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு m1a, அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இருக்குன்னா ஃபிரிக்ஷனையும் கன்சிடர் பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி தான் ஈக்குவேஷன்ஸ். பட் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரெண்டான क्वेश्चंस கேட்பாங்க. எந்த மாதிரினா இந்த மாதிரி தான், மினிமம் மாஸ் ஹங். அதாவது இந்த இடத்துல நான் எந்த அளவுக்கு மாசம் மினிமமா தேவையான மாஸ் என்ன இந்த பொருள் நகர்றதுக்கு, ஒண்ணும் இல்ல, இது ஒரு 5 kg, நான் எத்தனை கேஜி மாசம் இங்க நான் தொங்க விட்டேன்னா இது நகர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஓகேங்களா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக். ஓகேங்களா, ஈக்குவலிபிரியம் மினிமம் மாஸ் தான் கேட்டிருக்கோம். அப்ப ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் வச்சு தான் நம்ம போய் ஆகணும். ஓகேங்களா, அட் லிமிட்டிங் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நகர்ல, ஓகேங்களா, நகர போகுது நகர்ல, அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு ஃபிரிக்ஷன். இந்த இடத்துல என்ன எழுதலாம், mg ஈக்குவல் டு டென்ஷன், mg ஈக்குவல் டு டென்ஷன். அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு ஃபிரிக்ஷன், m2g ஈக்குவல் டு என்ன எழுதலாம், m2g ஈக்குவல் டு டென்ஷன் எழுதலாங்களா, m2g ஈக்குவல் டு டென்ஷன். இன்னொன்னு என்னது, ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு டென்ஷன். இப்ப இதுல என்ன அப்ளை பண்ணலாம், டென்ஷனுக்கு பதிலா m2g அப்ளை பண்ணலாம், டென்ஷனுக்கு பதிலா m2g, ஃபிரிக்ஷனுக்கு பதிலா mu into n அப்ளை பண்ணலாம், mu into n அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணிட்டு ஐ மீன் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல n-க்கு பதிலா மறுபடியும் என்ன அப்ளை பண்ணலாம், mg அப்ளை பண்ணலாங்களா, இதோட mg, n-க்கு பதிலா m1g அப்ளை பண்ணலாம். அப்ப m1g அப்ளை பண்ணும்போது gg கேன்சல் பண்ணிடலாங்களா, gg கேன்சல் பண்ணிடலாம். அப்ப அந்த ஒரு மாஸோட வேல்யூ m2 ஓட வேல்யூ எவ்வளவா இருக்கும்னா mu into m1க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா இதோட வேல்யூ ஒரு 2. நான் இங்க எவ்வளவு கேஜி மாச கீழே சஸ்பெண்ட் பண்ணனா அது நகர ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, ஓகேங்களா, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப அதோட வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஒரு 0.3ன்னு வச்சுக்கலாம். அப்ப 0.3 into 2, 0.3 into 2 எவ்வளவு வரும், 0.6 kg. அப்ப இந்த இடத்துல 0.6 kg நம்ம என்ன பண்ணா போதும், சஸ்பெண்ட் பண்ணா போதும், பொருள் நகர ஆரம்பிச்சிடும். This is the minimum value of m2 to start the motion. ரொம்ப ரொம்ப முக்கியம். m2 equal to mu times of m1, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபைனல் ஃபார்முலாவிலே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எவ்வளவு மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணா நகர ஆரம்பிக்கும்னா mu times of m2, ஐ மீன் mu times of m1. ஓகேங்களா, m2 வந்து நான் இதை m1 எடுத்துக்கிறேன், இதை m2 எடுத்துக்கிறேன், நீங்க மாத்தி எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இது அப்படி இடமா இருக்கும். சார் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எவ்வளவுங்க சார், இது ஜஸ்ட் நகர ஆரம்பிக்குது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, மியூவோட வேல்யூ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதே ஃபார்முலா தான், தனியா ஃபார்முலா எதுவும் இல்லை. ஓகேங்களா, இந்த இடத்துலயே மியூ வேணும்னா என்ன பண்ணலாம், m2 by m1 எழுதலாங்களா, அதேதான் ஃபார்முலா. m2 by m1 அப்படிங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுல. ஓகேங்களா, அடுத்த கண்டிஷன் பாருங்க. When a mass m1 is placed on a inclined plane, inclined planeல இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல அந்த ஒரு மினிமம் மாஸ் எவ்வளவு இந்த ஒரு சிஸ்டம் நகர்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்பயுமே நம்ம என்னதான் எடுத்துக்க போறோம், லிமிட்டிங் கண்டிஷனை தான் எடுத்துக்க போறோம், நகராம இருக்கிறது. டென்ஷன் ஈக்குவல் என்ன எழுதலாம், m2g எழுதலாம். அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு m2g ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது இந்த டென்ஷன் ஈக்குவல் என்ன எழுதலாம், இந்த பக்கம் இருக்கிற m1g sin θ. வேற என்ன சார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இது இப்படி பிடிச்சி இழுக்குது, இதுவும் இப்படி போக பாக்குது, என்ன போகல, ஓகேங்களா, போக பாக்குது. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்கும், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா, அப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. அதுதான் இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கேன், டென்ஷன் ஈக்குவல் டு m1g sin θ plus f. அதாவது வேற எப்படி எழுதலாம், ஃபிரிக்ஷனுக்கு பதிலா mu into n எழுதலாம், அல்லது இந்த n க்கு பதிலா m1g cos θ எழுதலாம். n க்கு பதிலா என்னது m1g cos θ. இந்த இடத்துல m1g sin θ, இது m1g cos θ இந்த இடத்துல வரும், நோட் பண்ணீங்க, m1g cos θ. ஓகேங்களா, m1g cos θ. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த t க்கு பதிலா இந்த m2g அப்ளை பண்ணலாங்களா. அப்ப இந்த இடத்துல m2g நான் அப்ளை பண்றேன், t க்கு பதிலா m2g அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், g g g எல்லாத்துலயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா m2 equal to m2 ஓட வேல்யூ தான் நமக்கு தேவை, m1 into sin θ plus mu cos θ, m1 into sin θ plus mu cos θ க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, ஃபிரிக்ஷனையுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷனையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், ஓகேங்களா, ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அல்லது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் எப்படி இருந்தாலும் சொல்லலாம் இல்லைங்களா, அதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அதுக்கான ஃபார்முலா, இந்த கண்டிஷன்ல அந்த ஒரு மினிமம் மாஸ்க்கான ஃபார்முலா. சார் இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கேக்குறாங்க சார், ஜஸ்ட் உள்ள இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு மியூவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதியில இன்னொரு பக்கம் கொண்டு போனா நமக்கு கிடைச்சிடும். என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். மியூவோட ஃபார்முலா என்னது,
m2 m1 cos theta minus tan theta அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஜஸ்ட் இதையே நீங்க மாடிஃபை பண்ணீங்கன்னா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணாதீங்க. எப்படி வந்துச்சு அப்படிங்கறத ஒரு டைம்க்கு 2 டைம் நீங்க என்ன பண்ணலாம், டெரைவ் பண்ணி பார்க்கலாம். டெரைவ் பண்ணி பார்த்துட்டு அதை பண்ணிக்கலாம். அடுத்த கண்டிஷன், இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், வெர்டிகல் சர்ஃபேஸ், அதாவது ஒரு வால், ஓகேங்களா, ஒரு சுவர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல நான் ஒரு பொருளை வந்து ஜஸ்ட் இப்படி வச்சு பிடிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பெண்ணை இப்படி நான் பிடிக்கிறேன், ஓகேங்களா, இந்த மாதிரி நான் பிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜ், ஓகேங்களா. அப்ப அந்த மாதிரி பிடிக்கும் போது அது அப்படியே நிக்குது அப்படின்னா அதுக்கான கண்டிஷன், இதுவுமே லிமிட்டிங் கண்டிஷன் தான், ஓகேங்களா. நகரும் போது நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு சம் போகும்போது பாத்துக்கலாம், ஓகேங்களா. லிமிட்டிங் கண்டிஷன்ல இப்படியே நிக்குது சார் அப்படின்னா நான் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸை கொடுக்கணும். அது நார்மல் எப்படி இருக்கும், சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும் நார்மல். அப்ப இதுக்கு நார்மல் இப்படி இருக்கும். இந்த இடத்துல நார்மல், அதாவது நார்மல் ஈக்குவல் டு mgனே நமக்கு எழுதி பழகி இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பா அது வராது, ஓகேங்களா. இந்த இடத்துல அது என்ன ஆகாது, கண்டிப்பா வராது. இந்த இடத்துல நார்மல் எதுக்கு ஈக்குவல்னா அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். mg எங்க இருக்கும், கீழே இருக்கும். ஒருவேளை விட்டுட்டேன்னா, நான் இப்படி வச்சத விட்டுட்டேன்னா என்ன ஆகும், பொருள் கீழே வர ஆரம்பிச்சிடும். பொருள் கீழே வருது அப்படின்னா ஃபிரிக்ஷன் எங்க ஆக்ட் ஆகும், மேல ஆக்ட் ஆகும். அப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அதுதான் இந்த ஸ்மால் எஃப்ல இங்க டினோட் பண்ணிருக்கேன், ஓகேங்களா. ஸ்மால் எஃப்ல மேல டினோட் பண்ணிருக்கிறது என்னது, ஸ்மால் எஃப்ங்கிற அந்த ஒரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை தான் மேல யூஸ் பண்ணிருக்கேன், ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், நார்மல் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த mg ஈக்குவல் டு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், mg ஈக்குவல் டு ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷனுக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ணலாம், மியூ இன்டு n, மியூ இன்டு n யூஸ் பண்ணலாம். அந்த n-க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், f யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அப்ப ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ இன்டு f. இந்த மாதிரி டிஃபரெண்டா நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கண்டிஷன் ஜஸ்ட் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் சொல்லலாம். ஸ்டிக்கிங் ஆஃப் எ பிளாக் வித் an accelerated cart, அதாவது ஒரு பொருள் இப்படி நகருது, அந்த பொருள் நகர்ற டைரக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சுட்டேன் சார். இப்ப நம்ம பார்த்த கண்டிஷனோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லலாம், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு பொருள் இப்படி நகரும் போது நான் முன்னாடி வச்சிட்டேன் இப்படி, அது நார்மல் என்ன ஆகும், கீழே விழுந்துரும். அப்ப நான் எவ்வளவு வேகத்துல போனா அது கீழே விழாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எவ்வளவு ஆக்சலரேஷன்ல போனா அது கீழே விழாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதா வச்சுக்கலாம். ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல சிஸ்டமே ஆக்சலரேட் ஆகுது. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணலாம், சூடோ ஃபோர்ஸ் எழுதலாம். இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல நான் என்ன யூஸ் பண்ணலாம், ma சூடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன இருக்கும், நார்மல் ரியாக்ஷன் உருவாகும். விட்டா பொருள் எங்க வந்துரும், கீழே விழுந்துரும். அப்ப மேலதான் என்ன இருக்கும், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். மேல ஃபிரிக்ஷன், கீழே mg. இதுதான் அந்த ஒரு FBD, ஓகேங்களா. இப்ப இந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. தியரிட்டிக்கலா என்ன கொடுக்கலாம்னு பார்க்கலாம். when a cart moves with some acceleration towards right, then the pseudo force acts on the block towards left. அதாவது பொருள் இப்படி நடந்தா ஆப்போசிட் டைரக்ஷன்ல pseudo force ஆக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, this force is action forced by a block on cart. Now block will remain static with respect to block if the frictional, ரொம்ப முக்கியம். இது எப்ப சார் கீழே விழாம இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும் mg விட, ஓகேங்களா. இந்த mg விட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கணும். இந்த mg க்கு ஈக்குவல் சார் கீழே விழாது, அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அது கீழே விழாம இருக்கணும்னா ஸ்டாட்டிக்கா இருக்கு சார், ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு mg. இங்க ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு mg ன்னு பார்த்தாங்களா, அதே தான் இங்கேயுமே, ஓகேங்களா. அதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். அல்லது இந்த ஃபிரிக்ஷன் தான் இந்த இடத்துல மியூ n யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், அதை விட அதிகமாவும் இருக்கலாம், தப்பு இல்ல. இங்க மேல இருக்க ஃபிரிக்ஷன் அதிகமா இருந்தா இருக்கலாம், ஏன்னா அது செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் தானே. அது எவ்வளவு இங்க கொடுக்க போதோ அதான் அங்க கொடுக்க போகுது. அதோட அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அதுக்கு ஈக்குவலா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே வந்துடும், ஓகேங்களா. அப்ப அதை வச்சு நம்ம எழுதும் போது UMA ஈக்குவல் டு n-க்கு பதிலா ma யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அப்ப ஆக்சலரேஷன் எனக்கு வந்து சார் ma கேன்சல் பண்ணிடலாம், g/mu அல்லது மினிமம் ஆக்சலரேஷன் தான் ஈக்குவல். அப்ப இந்த ஒரு பொருள் கீழே விழாம இருக்கிறதுக்கு தேவையான மினிமம் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா ரூட் இல்ல வெறும் g/mu. அல்லது கண்டிஷனா எழுதணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனா எழுதலாம், ஓகேங்களா. அல்லது ஃபோர்ஸ், இப்ப ஆக்சலரேஷன் வச்சிருந்துச்சு, ஃபோர்ஸா கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். முன்னாடி மாஸ் ஆட் பண்ண போறோம், ஓகேங்களா. அப்ப மாஸ் என்னது, 2 மாஸ் தான் நகருது, m+m இன்டு ஆக்சலரேஷன் மினிமம். அந்த ஆக்சலரேஷன் மினிமம் போதெல்லாம் g/mu யூஸ் பண்ணலாம். சார் ஒருவேளை அங்க ஃபிரிக்ஷனே இல்ல சார், அந்த ஒரு கார்ட்டுக்கும் அதுக்கும் நடுவுல ஃபிரிக்ஷனே இல்ல சார், ஃபிரிக்ஷனே இல்ல அப்படிங்கும் போது எவ்வளவு ஆக்சலரேஷன்ல போனா அந்த பொருள் கீழே விழாது அப்படின்னா ஆக்சலரேஷன் இன்ஃபைனைட்டா இருக்கணும். என்னவா இருக்கணும், ஆக்சலரேஷனோட வேல்யூ இன்ஃபைனைட்டா இருக்கணும். ஏன் சார் அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஆக்சலரேஷனோட வேல்யூ இன்ஃபைனைட்டா இருக்கணும். எப்ப அப்படின்னா ஃபிரிக்ஷன் இல்ல சார், ஃபிரிக்ஷன் இல்ல இதுல. அப்ப g/0ங்களா,
mu 0 ஆயிடும். mu 0னா anything by 0 இன்ஃபைனைட். அப்ப ஆக்சலரேஷன் என்னவாகுது? இன்ஃபைனைட். ஃபிரிக்ஷன் இல்லனா ஆக்சலரேஷன் இன்ஃபைனைட். அப்ப ஆக்சலரேஷன் இன்ஃபைனைட்டா இருக்கும்போது தான் ஒருவேளை இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இல்லனா பொருள் கீழே விழாம இருக்கும். எவ்வளவுனே தெரியாது, ரொம்ப அதிகமான வேல்யூ. ஓகேங்களா? ஃபிரிக்ஷன் இல்லனா அது கண்டிப்பா கீழே விழுந்துரும். அதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஃபைனலா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு கையில வந்து ஜஸ்ட் வச்சோம்னா என்னாச்சுன்னு பார்த்தோம். முன்னாடி ஒரு கார்ட்டை வச்சு நம்ம அதை மூவ் பண்ணும்போது எவ்வளவு வேகத்துல மூவ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். சார் 2 கையிலயும் வச்சு அதை பிடிச்சிட்டேன் சார். இந்த மாதிரி 2 கைக்கு நடுவுல அந்த ஒரு பொருளை வச்சு பிடிச்சிட்டேன் சார். அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷன் வேல்யூனா அப்ளைட் ஃபோர்ஸ் என்ன, அதை வச்சு இருக்கிற ரிலேஷன் ஜஸ்ட் இந்த மாதிரி 2 பக்கமும் சேம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எஃப்ங்கிற சேம் ஃபோர்ஸ் தான் 2 பக்கமும் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ன ஆகும்? இந்த இடத்துல இருக்கிற உராய்வுனால மேல என்ன உருவாகும்? ஒரு ஃபிரிக்ஷன் உருவாகும், ஒரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த பக்கம் இன்னொரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் உருவாகும். ஒரு mg தான் கீழே இருக்கும். ஓகேங்களா? அப்ப mg ஈக்குவல் டு மேல என்ன இருக்கு? 2 டைம்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கு. இதுவுமே ஸ்டாட்டிக் கண்டிஷன் தான், நகராது. ஓகேங்களா? அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷனுக்கு பதிலா mu into n யூஸ் பண்ணலாம், அல்லது n க்கு பதிலா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த n, இது f இந்த டைரக்ஷன்னா n இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இங்க f இந்த டைரக்ஷன்னா n இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப n க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா f யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப எனக்கு அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் தெரியணும் சார் அப்படின்னா f வேணும்னா mg divided by 2 mu கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும்? mg divided by 2 mu கிடைக்கும். ஜஸ்ட் இவ்வளவுதான் வந்து கண்டென்ட். நமக்கு எதுல இருக்கிறது அப்படின்னா வந்து ஃபிரிக்ஷனை பேஸ் பண்ண கண்டென்ட் அதோட முடியுது. ஓகேங்களா? ஃபிரிக்ஷனை பேஸ் பண்ண கண்டென்ட் இவ்வளவுதான். இந்த ஒரு 3 வீடியோவே உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு மேல நம்ம பார்க்க போறது ஃபிரிக்ஷனை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ் தான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் சம்ஸ்ல இருந்து நீட் பேசிஸ்ல இருக்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.